சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம். நான் நினைச்சபடி பூஜை நடக்குமா? அண்ணன் கூட ஒன்னா உட்கார்ந்து பூஜை செய்யணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை. நேத்து ராத்திரி நீ கொடுத்த நம்பிக்கையில தான் நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா இங்க அம்மா, நீ கவலையே படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓம் வாமனாய நமः. ஓம் ஸ்ரீதராய நமः. ஓம் ரிஷிகேசாய நமः. ஓம் பத்மநாபாய நமः. ஓம் தாமோதராய நமः. ஓம் நந்தநந்தனாய நமः. ஓம் பக்தவத்சலாய நமः. ஓம் பாகவதப்பிரியாய நமः. ஓம் பாஞ்சஜன்யதராய நமः. ஓம் வேணுகோபாலாய நமः. ஓம் யாதவேந்திராய நமः. ஓம் விஸ்வஸ்வாய நமः. ஓம் சுதர்சன சக்கராய நமः. ஓம் தேவார்ச்சிதபதாய நமः. ஓம் அத்வைத ரூபாய நமः. அத்தை, இனிமேதான் உங்களுக்கு இருக்கு கச்சேரி. என்னது துளசி குறுக்குறுன்னு பாக்குறா? என்னோட அலங்காரத்தை பாக்குறாளா? நான் போட்டிருக்கிற நகைங்களை பாக்குறாளா? இல்ல ஏதாவது சூது பண்றாளா? அம்மா, ஒரு நிமிஷம் இரு, இப்ப வந்துடுறேன். ஓகே? என்னங்க, பூஜை நேரம் நெருங்குது. இது வரைக்கும் துளசி என்ன செய்யறா, என்ன செய்ய போறான்னு ஒண்ணுமே தெரியல. அவ ஏதாவது செய்வாமா? நீ நம்பிக்கையோட இரு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. அட எதுக்குமா பயம்? அவ சின்ன பொண்ணுங்க, அவளை நம்பி வந்திருக்கோமே. சிவகாமி, அவ சின்ன பொண்ணா இருக்கலாம், ஆனா அவ சாதாரண பொண்ணு இல்ல. வாக்கு கொடுத்திருக்கால, கண்டிப்பா அவ உன்னை பூஜையில உட்கார வைப்பா. நேரம் ஆக ஆக என்னோட நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆனா முடிவு உனக்கு சாதகமா இருக்கும். மனசு விட்டுறாத சிவகாமி, கடவுள் இருக்காரு, நம்பிக்கையோட இரு. சரியா? துளசி, நீ என்ன பண்ணலான் இருக்க? எதுக்குமா? இது என்னோட நீண்ட நாள் கோரிக்கை. அண்ணனும் நானும் ஒன்னா உட்கார்ந்து பூஜை செய்யணுங்கிறது என்னோட ஆசை. அது நடக்குமா நடக்காதா? ஆனா இங்க நடக்கிறத பார்த்தா எனக்கு நடக்கும் தோணல. சந்தேகமே வேண்டாம், இது நடக்காதுமா. நமக்கு டைம் சரியில்லைம்மா. என்னடி இப்ப மாத்தி பேசுற? அப்ப நான் இருக்கேன்னு சொன்ன? இப்பவும் தான் இருக்கேன். ஆனா நான் என்ன பண்றது? நான் என்ன கடவுளா? சாதாரண பொண்ணு தானம்மா. அம்மா, நாம என்ன வேணாலும் ஆசைப்படலாம், ஆனா அத நிறைவேற்றுறது கடவுள் கையில தானே இருக்கு. நம்ம ஆசைப்பட்டா எல்லாமே நடந்துருமா? நம்ம கையில என்னமா இருக்கு? பூஜைங்கிறது பெரிய விஷயம், எல்லாராலையும் பண்ணிட முடியாது. அதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். அத்தையும் மாமாவும் புண்ணியம் பண்ணிருக்காங்க, அதனாலதான் தம்பதிகளா உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை எவ்வளோ பெரிய ஆளுன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கோமா. நீ தலைக்கீழா நின்னாலும் அத்தை அளவுக்கெல்லாம் வரவே முடியாது. அம்மா, ஓவரா பாராட்டுறாமா. இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. அத்தை
அத்தைக்கு கடவுள் துணை இருக்காரு, மாமாவும் துணை இருக்காரு, இன்னும் அக்கம் பக்கம் சைடுல பல பேர் இருக்காங்க. ஆனா உனக்கு யார் இருக்கா? நீயும் தான் கடவுள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்ச. 14 வருஷமா தடப்பட்ட பூஜைய அண்ணனுக்கு பக்கத்துல உட்காந்து சிறப்பா செய்யணும்னு ஆசைப்பட்ட. ஆனா உன்னுடைய வேண்டுதல் அந்த கிருஷ்ணனுக்கு கேட்கலையே. எப்படி கேக்கும்? என்ன மீறி ஏதாவது நடந்துருமா என்ன? கிருஷ்ணர் மட்டும் அங்க தங்கச்சியோட இருக்காரு, ஆனா நீ இங்க தனியால இருக்க. அண்ணன் இருக்காரு, ஆனா தள்ளி இருக்காரு. அழுது என்னமா பிரயோஜனம்? அடுத்த வருஷமாவது நீ நினைச்சது நடக்கணும்னு மனசார வேண்டிக்க. அப்பவாச்சும் கடவுள் கண்ணை திறக்கிறாரான்னு பாப்போம். நீ வேண்டிக்கோமா, வேதனைப்படாத, வேண்டிக்கோ. ஓஹோ, நினைச்சது நடக்கலன்னு சிவகாமி வேதனைப்படுறாளா? ஆள் சிறுசா இருந்தாலும் சரியாத்தான் சொல்லியிருக்கா. சிவகாமி பூஜைக்கு தகுதி இல்லாதவ. இப்ப மட்டும் இல்ல, அவ நினைச்சது எப்பவும் நடக்காது. சிவகாமி, இங்க பாரு, ஏம்மா இப்படி பண்ற? பூஜை நேரத்துல கண் கலங்க கூடாதுமா. அம்மா பேசாதடி. நீ என்ன மோசம் பண்ணிட்ட. ஏண்டி இப்படி பண்ண? நான் இருக்கேன், உன் ஆசை நிறைவேறும் நம்பிக்கை தந்துட்டு இப்ப ஏன் மேல தப்பு இருக்கிற மாதிரி பேசுற. அந்த சாமிக்கு ஏன் மேல என்னடி கோவம்? நான் என்ன தப்பு பண்ண? அம்மா கோச்சிக்காதம்மா. நல்லவங்களை சாமி சோதிக்கும், ஆனா கைவிடாது. இது கிருஷ்ணரோட லீலமா. நம்ம கையில என்னமா இருக்கு? அவரு நினைச்சாருன்னா சொடக்கு போடுற நேரத்துல எல்லாம் அப்படியே மாறிடும். இங்க இருக்கிறவங்க அங்க போவாங்க, அங்க இருக்கிறவங்க இங்க வந்துருவாங்க. ஏய், புதிர் போடாத. நான் புதிர் போடலமா. நாம நடக்கும்னு நினைக்கிறது நடக்காது, நடக்காதுன்னு நினைக்கிறது நடக்கும். இது கடவுளோட திருவிளையாடல். இப்ப நீ என்னடி சொல்ல வர? உன்னோட கோரிக்கை கடவுள் காதுல விழுந்திருக்கும். நீ அழறத பார்த்துட்டு தாமா அவரும் இருக்காரு. உன்னோட விருப்பத்தை நிறைவேற்ற என்ன வேணாலும் நடக்கலாம். கடவுளை வேண்டிக்கோமா. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? Hey.
ஏய் ஆபுயா பதோ தாபுயா. ஏய் ஊர்வா ஊர்வா. சங்குவா சங்குவா. ஏய் என்ன பேட் பேட்சில் திட்டிட்டு இருக்கீங்க? யார் நீங்களா? நாங்க கடல் கொள்ளக்காரங்க. கொள்ளக்காரங்களா? பார்த்தா தெரியல, சோமாலியா கொள்ளக்காரங்க. சோமாலியா? உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஏய் நீங்க கடல்ல தானே இருக்கணும், இங்க எப்படி வந்தீங்க? நாங்க ஃப்ளைட்ல போறப்ப கீழே குதிச்சிட்டோம். இந்த கதையில என்கிட்ட விடாதீங்க. ஏய் என்ன கேள்வி கேக்குற? குத்திடுவேன். ஏய் என்ன குத்த வர? நான் யாருன்னு தெரியும்ல. யாரா நீ? பூ விக்கிறவனா? என்னது பூ விக்கிறவனா? எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல, போலீஸ் கமிஷனர். நான் ஃபோன் பண்ணி அவர் இங்க வந்தாருன்னு வெயி, உங்க எல்லாரையும் தொலைச்சிருவாரு. ஏய் அவனை குத்து, வயித்திலே குத்து. ஏய் குத்துனா என்ன ஆகும் தெரியும்ல, செத்துருவ. இங்க பாருங்க, என்ன டச் பண்ணீங்க அப்புறம் உங்களுக்கு தான் ப்ராப்ளம். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஒழுங்கு மரியாதையா உங்ககிட்ட இருக்கிற நகை, பணம், செல்போனு எல்லாத்தையும் குறா. என்னது? நகை, பணம், செல்போனா? ஆமாண்டா, உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் குடுறா. நான் ஏன் தரணும்? கொடுக்கல கழுத்தை வெட்டுவோம், இல்ல வயித்துல குத்துவோம். ஏய் அவனை வெட்டு. ஏய் வேணாம், சொன்னா கேளுங்க, யாரும் கிட்ட வராதீங்க. ஏய் வேணாம். ஏய் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் பைரவி அம்மா, சர்வலோகநாதம். ஐயா முகத்தை பாருங்களேன், சந்தோஷமே இல்லாம எப்படி வாடி போயிருக்குன்னு. அவரு என்னைக்கு சிரிச்சிருக்காரு? எப்பவும் இதே முகம்தான். தங்கச்சியோட உட்கார்ந்து பூஜை பண்ண முடியலையேங்கிற வருத்தம், அதான் முகத்தை தூக்கி வச்சிருக்காரு. ஐயாவை விடுங்கம்மா, அந்த சிவகாமியை கவனிங்களேன், அவளும் அவங்க முகத்தை தூக்கி வச்சுட்டு தான் நிக்கிறான். அவ பாசமலர் தங்கச்சியாச்சே, அவளுக்கு மட்டும் வருத்தம் இருக்காதா என்ன? அவ நீலி கண்ணீர் வடிக்கிறதும் இவர் பாசமழையை கொட்டுறதும் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. அவ சொத்தை பிரிச்சுட்டு போனப்பவே இவருக்கு புத்தி வந்திருக்கணும். இவருக்கு புத்தியும் வரல, மனசும் வரல. நானும் பூஜையில வந்து உட்காருவேன்னு துணிச்சல அவ சொல்றா. அந்த அளவுக்கு இவர் இடம் கொடுத்து வச்சிருக்காரு. ஆமாமா, அவங்க பூஜை பண்ண வரல, தன்னோட பொண்ணுக்கு வரன் தேடி வந்திருக்காங்க. ஆமாமா, பூஜைங்கிற பேர்ல ஐயா கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சு தன்னோட பொண்ணுக்கு விஸ்வா தம்பிய பேசி முடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. பூஜைக்கு பூஜையும் ஆச்சு, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்த மாதிரியும் ஆச்சு. சரியா சொன்ன சத்தியவதி. அவ மனசுல அதுதான் இருக்கு. சொந்த எனக்கு, சொத்து அவளுக்கு. ரத்த சம்பந்தமாச்சே, அதான் வலவீசி பாக்குறா. அம்மா, ஐயா ஒத்துக்கிட்டாருன்னா நீங்க மருமகளை ஏத்துப்பீங்களாமா? யாரடி, யார ஏத்துப்பாங்க? அவளா எனக்கு மருமக? அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது கனவுல கூட நடக்காது. அதாம்மா உண்மை. ஆனாலும் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அம்மா அப்புறமா பேசிக்கலாம். இத பாரு, நாம அப்புறமா பேசிக்கலாம். விஸ்வத பரமான் நித்யம் விஸ்வம் நாராயணஹும் ஹரிம் விஸ்வமே வேதம் புருஷஸ்தத் விஸ்வமுபஜீவதி. சொல்லுடி, என்னாச்சு? நீ சொன்ன மாதிரியே கலக்கிட்டோண்டி. பையன் பயந்து தலை தெறிக்க ஓடிட்டான். சரி, ஓகே, இனிமே நான் பாத்துக்கிறேன், சரியா?
மத்தத நம்ம நேர்ல பேசிக்கலாம். ஓகே, பாய். कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावा करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. பூஜை நேரத்துல கண் கலங்காத. எனக்கு கொடுப்பனை இல்லைங்க. பூஜைக்கு நான் தகுதி இல்லாதவளாயிட்டேன். மனசை விட்டுறாத சிவகாமி, நம்பிக்கையோட இரு. என் நம்பிக்கையில தான் துளசி மண்ணள்ளி போட்டுட்டாளே, இனிமே என்னங்க இருக்கு? அம்மா தீபாராதனை காமிச்சுடலாமா? ஜோசியரையா சொல்லுங்க. என்னது, உடனே பூஜையை நிறுத்தணுமா? ஆமா, நாங்க இப்ப கோயில்ல தான் இருக்கோம். ஆனா ஜோசியரையா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னால இந்த பூஜையை நிறுத்த முடியாது. ஏன்னா நான் ஒரு சின்ன பொண்ணு. நான் சொல்றத இங்க யாருமே கேட்க மாட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நீங்க ரெண்டு குடும்பத்துக்கும் நல்லதை தான் நினைக்கிறீங்க. ஆனா சில பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுக்கு நாம என்ன பண்றது? ஆமா ஜோசியரையா, அண்ணன் கூட உட்காந்து பூஜை செய்யணுங்கிறது எங்க அம்மாவோட ஆசை. அதுதான் சம்பிரதாயம். ஆனா மத்தவங்களுக்கு அது புரியல. பகைய மனசுல வச்சுக்கிட்டு நடக்க விடாம பண்ணிட்டாங்க. அம்மா செய்யலன்னா என்ன, அவங்களே செய்யட்டும். பூஜை யார் பண்ணா என்ன, கடவுள் ஏத்துக்கிட்டா சரி. என்னது, ஏத்துக்க மாட்டாரா? ஆனா இப்போ அவங்க தானே பூஜை பண்றாங்க. ஆமாமா, அத்தையும் மாமாவும் தான். நான் எப்படி சொல்றது? நல்லதுன்னு நினைச்சா பைரவி அத்தை கிட்ட நீங்களே சொல்லுங்க. ஏன் முடியாது? ஓ, பைரவி அத்தைன்னா அவ்வளோ பயமா? சரி, ஒண்ணு பண்ணுங்க. நீங்க எங்க மாமா கிட்ட பேசுங்க. இத நான் சொன்னா பூஜையை கெடுக்கிறதுக்காக நான் சதி பண்றதா சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. என்னது, பெத்தவங்க தப்பு பண்ணா அது பிள்ளைங்களை பாதிக்குமா? ஓ, வாரிசுகளுக்கு ஆபத்துன்னு சொல்றீங்களா? என்ன இவ வாரிசுங்கறா, ஏதோ ஆபத்துன்னு வேற சொல்றா. ஜோசியரையா, நான் பொம்பளை புள்ள, இன்னொரு வீட்டுக்கு போறவ. அதனால எனக்கு ஒரு ஆபத்தும் வராது. ஆண் பிள்ளையதான் வாரிசுன்னு சொல்வாங்க. அதனால அவங்களுக்கு தானே ஆபத்து. என்ன சிவகாமி, நீங்க சொன்னாலே கேட்காதவங்க நான் சொன்னா மட்டும் கேட்கவா போறாங்க? ஏற்கனவே எங்களை கண்டா அவங்களுக்கு ஆகவே ஆகாது. நான் சொல்றத நம்பவும் மாட்டாங்க. அவங்க பிள்ளைக்கு கை உடைஞ்சா என்ன, கால் உடைஞ்சா என்ன, இல்ல மண்டையில் அடிபட்டா எனக்கு என்ன வந்துச்சு? அவங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். தப்பு பண்றவங்க அனுபவிக்கிட்டோம். ஜோசியர் ஐயா, எதுவா இருந்தாலும் நேரடியா அவங்க கிட்டயே நீங்க பேசுங்க. என்னால பூஜையெல்லாம் நிறுத்த முடியாது. வர ஆபத்தை தடுக்கவும் முடியாது. ஏன்னா நான் கடவுள் இல்ல. இனிமே தயவு செஞ்சு போன் பண்ணி என்ன தொந்தரவு பண்ணாதீங்க.
சிவகாமி என்னதெல்லாம்? ஏ துளசி, யாரடி போன்ல? ஜோசியர். என்னடி சொன்னாரு? அத சொன்னா மட்டும் நம்பவா போறீங்க? என்னவோ சொன்னாரு, விடுங்களேன். ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஆபத்தை தலைமையில வச்சுக்கிட்டு அதிகாரம் வேற பண்றீங்களா? என்னடி ஆபத்து? உங்க வாரிசுக்கு ஆபத்துன்னு சொல்றேன். என்னால இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஃபுல் டீடைல்ஸ நீங்க ஜோசியர் கிட்ட கேட்டுக்கங்க. ஏய், என் காதுக்கு நீ சொன்னாலும் கேக்கும், சொல்லு. நீங்க தான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே. இந்த பூஜைய அண்ணன் தங்கச்சி தான் செய்யணும், இல்லனா தெய்வ குத்தம் ஆயிடும்னு ஜோசியர் சொன்னாரு, கேட்டிங்களா? இல்ல பூஜைய நான் பண்றேன்னு எங்க அம்மா சொன்னாங்க, கேட்டிங்களா? எது பண்ணாலும் அங்க நான் தான் இருக்கணும்னு பூஜையில நீங்க உட்காந்தீங்க. இப்போ அதுவே உங்க புள்ளைக்கு ஆபத்தாயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது?